If you are traveling to Vietnam, this video is most important video because இந்த ஆப்பை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்போட நேம் கிராப். ஸோ இங்கே நிறைய ஆப் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆப் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹொச்சிமின் சிட்டியை பொறுத்தவரையில் இந்த கிராப் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஆக்சுவலாக நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா எந்த ஏரியாவுக்கு நான் போகணுமோ அந்த லொக்கேஷனை நான் டைப் பண்ணி அதை பின் பண்ணிட்டேன். ஸோ நம்ம போகிற இடத்துல லொக்கேஷன் வந்து நீட்டாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலாக என்ன பண்ணேன்னா நான் ப்ராப்பராக லாகின் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நான் போகிற இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50 VND தான் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் ஃபார் இருக்க ஒரு ஏரியா. ஓகேயா? ஸோ வந்து இது வந்து சில ப்ராசஸ்லாம் கேட்குது. ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலான்னு கொடுத்து உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்தா தான் என்ன பண்ணுன்னா இந்த ஆப் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து வியட்நாம் வந்த டைமில் நான் இந்த ஆப் யூஸ் பண்ணி நான் எப்படி இதை பண்ணேன்னு உள்ள ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ கேட்குது. ஏன் கேட்குதுன்னா நம்ம புக் பண்ணுற பைக் டாக்ஸியாக இருக்கட்டும் இல்லை கார் புக் பண்ணுற வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து விசிபிளாக இருந்தால் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வந்து டிரைவர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்தியாவில் வந்து இதுவரை எந்த ஆப்பும் நான் யூஸ் பண்ணதில்லை இந்த மாதிரிப்பட்டது. ஆனால் வியட்நாமில் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காரு பைக் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணியிருக்க டோட்டல் ஃபேர் வந்து 51 VND தான். ஓகேயா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணிங்கன்னா 155 to 160 VND ஆகும். ஸோ பைக் டாக்ஸி இன்னும் சீப். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் 50 VNDக்கு பெட்ரோல் போட்டால் இங்கே இருக்க பைக்கே வந்து ஃபுல் டேங்க் ஆயிரும். ஸோ பைக்கில் போகலாம். ஆனால் நம்மளோட பைக்கில் நம்ம ட்ரிப்புக்கு வந்துருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம டிரைவரோட நேமு அவங்க வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கள 2022 இந்த டிரைவர் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. 4.9 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்பர் எல்லாமே வந்துடும். இதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் புக் பண்ண நேரம் வந்து எனக்கு நல்ல மழை. ஸோ பைக் டாக்ஸியில் எப்படி நம்ம போகிறோன்னு உள்ளது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஏன் சுத்தமாக ஐடியா கிடையாதுன்னா இந்தியாவில் நான் இதுவரை ட்ராவல் பண்ணதில்லை. இந்த மாதிரி நம்ம நார்மலாக டாக்ஸிஸ் நம்ம வெளியே பிடிச்சி போயிருக்க தவிர இந்த மாதிரி டாக்ஸிஸ் போனதில்லை. ஆனால் இந்த மலையிலையும் அந்த டிரைவர் வந்தாங்க, அந்த அண்ணன் வந்தாங்க. வந்து அவங்க ஒரு அருமையான விஷயம் பண்ணாங்க. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. போக போக மழை வர கூட்டிகிட்டு இருக்கட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், நல்லா ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ அவங்க வந்தவொடனே என்ன பண்ணாங்கன்னா பைக்கை பார்க் பண்ணிட்டு அவங்க ஒரு ரெயின் கோட்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு உள்ளே என்ன வச்சுருந்தாங்கன்னா ரெயின் கோட் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு தனியாக ஒரு ரெயின் கோட் தந்தாங்க. அதே இது கிராபோட கவர் ரெயின் கோட் கவர் எல்லாம் தந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக போட்டுக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது. உண்மையை சொல்கிறேன். நீங்கள் வந்து கிராப் போட்டு போகிறது வந்து வியட்நாமில் அதுவும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரதா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக நீங்கள் வரதா இருக்கட்டும், ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் கிராப் புக் பண்ணி டாக்ஸியில் போங்க, கொஞ்சம் சீப்பராக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வாரீங்கன்னா இந்த மாதிரி கிராப் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய இடத்த சுற்றி காணிப்பாங்க. ஸோ இதை தள்ளியும் இன்னும் வியட்நாமில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா வந்து பைக் டாக்ஸி டூர்னு இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட டூர் ஏஜென்சிலாம் இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து ஒன் டே வியட்நாம் இல்லை ஒன் டே ஹொச்சிமின், ஹனோய், டனாங் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் வந்து உங்களை சுற்றி காணிப்பாங்க. ஸோ இப்போ நான் இருக்க ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வியட்நாமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் பார்க்க போகிறேன். வியட்நாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். ஸோ நல்ல மழை சரி இருக்கட்டு. இன்றைக்கி ஒரு ஃபன் பார்ட்டினாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அவங்களெல்லாம் பார்த்து. ஸோ மந்த்லி எப்போ தான் லீவ் கிடைக்கும். ஸோ 3 months ஆஃப்டர் நினைக்கிறேன் ஒரு லீவ் கிடச்சிது. ஸோ அந்த லீவில் இப்போ வந்து நம்ம வியட்நாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம். போகிற வழியில் வந்து மழையெல்லாம் நின்றுருச்சு. நின்ன உடனே என்ன பண்ணோன்னா ரெயின் கோட்டெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு திரும்பி எங்கள் பயணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த டிரைவர் வந்து உண்மையிலே கைண்ட் ஆஃப் ரொம்ப நல்லானே. அவங்க வந்து நீட்டாக மடிக்க வச்சார். எல்லாத்தையும் நீட்டாக மடிக்க வச்சு அடுத்த கஸ்டமருக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுக்கு அந்த நீட்னஸுக்கு வந்து உண்மையிலே வந்து வியட்நாம் வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள்
எப்போ பார்த்தீங்கனாலும் வந்து ஏரியாவை க்ளீனாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், எப்போயுமே கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க பைக் கூட நீங்கள் பாருங்கள், அவங்கவுங்க திங்ஸை நீட்டாக மடித்து வச்சுருக்காரு அந்த அண்ணன். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். இங்கே வந்து இப்போ தான் பைக் டாக்ஸிஸ்லாம் நிறைய வருது. டாக்ஸிஸ் நிறைய முன்னாடி இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து இந்த பைக் டாக்ஸிஸ் வந்து ரொம்ப கூடாது. இதுக்கு ரீசன் என்ன வந்து, ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து வியட்நாமில் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ், அதுக்கு வந்து ரொம்ப போலீஸ் பிடிக்காது. இஃப் நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனா அதுக்கு போலீஸ் கேஸ் போடுவாங்க. ஆனால் அந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் பிடிக்கிறது வந்து ரொம்ப 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 கூடிட்டு. இப்போ நீங்கள் ஒருக்கா மாட்டினீங்கன்னா 30 மில்லியன் இல்லை 35 மில்லியன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒர்க்கரோட 2 மாதம் சம்பளமாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் நார்மல் ஒர்க்கரோட சேலரி வந்து 12 மில்லியன் to 15 மில்லியன் இருக்கும். ஸோ ஓவர் டைம்லாம் பார்க்கணும் 20 மில்லியன் கையில் கிடைக்கும் வச்சுப்பாருங்க. ஆனால் நம்ம ஃபைன் வந்து அதோட டபுளாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேக்ஸிமம் டாக்ஸி. ஸோ டாக்ஸியில் வந்து அதாவது பைக் டாக்ஸியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து பைக் டாக்ஸி வந்து ரொம்ப கூட இருக்குது. அதுவும் ஹொச்சிமின் சிட்டி, ஹனாய், டானங். நான் ஹனோய் போனதில்லை, ஆனால் டானங்லேயும் ஹொச்சிமின்லேயும் நான் பார்த்துருக்கேன். நிறைய டாக்ஸிஸ் இருக்குது, இந்த மாதிரி பைக் டாக்ஸிஸ் இருக்குது. பைக் டூர்ஸும் இருக்குது. நீங்கள் டூராக அதில் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிங்கன்னா 1 டே ஃபுல்லாக வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஹைவே ஃபுல்லாகவே ரப்பர் மரம் தான். நீங்கள் 2 பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவே சூப்பராக இருக்கும். அந்த ஹைவே உண்மையாக நல்லாயிருக்கும். நீங்கள் நான் இருக்க ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா மலை இருக்கும். அந்த மலை முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போகிற நேரம் வந்து சீரியஸ் சொல்கிறேன், டவர் எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட், நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போகிற நேரமே மைண்டெல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஹைவே இது. ஸோ வியட்நாம் பொறுத்தவரையில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா டு பீப்புள் லிவிங் ஏரியா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கச்சன்னு இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும். அந்த மக்கள்லாம் உட்காந்து அவங்களோட வீடுகளில் வந்து ரொம்ப கிட்ட இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். இந்த வீடெல்லாம் பாருங்கள், சைடில் சூப்பராக இருக்கும். இது ஒரு ஸ்கூல் வெளியே ட்ரக்கெலாம் நிற்கிங்களா, ட்ரக்கெலாம் பார்க்க சும்மா அட்டகாசமாக இருக்கும் எல்லாமே. ஸோ இதான் வந்து அந்த ஒர்க்கர்ஸோட வீடு, ஸ்டாஃப்ஸோட வீடெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இங்கே மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் கடை எப்போவுமே மார்க்கெட், மேலே இல்லை பின்னாடி வந்து அவங்களோட லிவிங் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ கடையும் லிவிங் ஸ்பேஸும் சேர்ந்தே தான் இங்கே இருக்குது எல்லாமே. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கடை எடுத்திங்கன்னா ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு ஏரியா தான் இது. ஸோ எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போது எங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நாங்கள் ஒரு காஃபி ஷாப் போகலான்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்குறோம். இங்கே வந்து டேபிள் புல் விளாடுவாங்க. ஸோ அதுக்கு வேண்டி உள்ள காஃபி ஷாப் நாங்கள் சுற்றி பார்க்குறோம். ஸோ இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படி மழையெல்லாம் பெய்தா அந்த ஆறில் தண்ணி ஓடம் பார்த்துட்டே இருக்கலாம். இல்லை ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுவாங்க, பார்க்க நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் மீட் பண்ணால ஒரு பார்ட்டி. இந்த பார்ட்டி சிறப்பும் சந்தோஷமாகவும் போகும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த பார்ட்டி முடிஞ்சோம்னா கிராப் புக் பண்ணி திருப்பியும் நான் இருக்க இடத்துக்கே போக வேண்டியதான். ஏன்னா வந்து அவுட் சைடில் ஸ்டேஸ் ரொம்ப சேஃப் கிடையாதுன்னு இல்லை, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம ஸ்டே பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா வீடியும் கவர்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு டூருக்கு வந்துருக்கீங்கன்னா ஓகே. ஸோ ஒர்க்கிங் பீப்புள் வந்து வெளியே தான் ஸ்டே பண்ணக்கூடாது, அவங்கவுங்களே தந்திருக்க இடத்துல தான் ஸ்டே பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கே போயிட்டு எங்கள் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்தது நேராக இந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் பார்ட்டி பண்ணிவிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோம்.